ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். திருப்பியும் இருந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட போய், "ஏய் நான் உன்ன தப்பா சொல்லல. ப்ளீஸ் அத மட்டும் எனக்கு கிளாரிட்டி குடு" அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்கான். அத பத்தி பார்க்க போறோம். அடுத்து ஹாட்ஸ்டார்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்சீன் ப்ரமோ, அதாவது நாமினேஷன் ப்ரமோ ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இதில யார் யார் நாமினேஷன் ஆவறா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல வேற லெவல்ல இப்போ வந்து நகருது அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் பாரு கமருதீனோட இஷ்யூ. "நீ என்ன தப்பா தொட்டேன்னு சொல்லிட்டீல, அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு சொல்லு" அப்படின்றான். டேய் எவ்வளோ தடவைடா சொல்றது? வேலை முடிஞ்சிருச்சுடா. ஏன்டா இப்படி பண்ற? நீ அந்த டைம்ல நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நான் உன் கூட அப்ப பழகலடா ஒழுங்கா. அப்ப என் மனசுல லைட்டா தோணுச்சுடா. அப்போ உன் கூட க்ளோஸ் இல்லடா. அப்ப எனக்கு திவாகர் தான்டா ஆறுதலு. அப்ப அவர்ட்ட போய் நான் சொன்னேன்டா, அந்த மாரி எனக்கு அப்படி தோணுதுன்னு. ஆனா அது தப்பு தான்டா. அப்படி பண்ணலடா நீ. ஆமா. சூப்பர் பார்வதி. சூப்பர் பார்வதி. தேங்க் யூ பார்வதி. என்னடா? அப்படின்றான். ஆமா பார்வதி. நீ சொல்றது கரெக்ட்டு தான் பார்வதி. நான் கிளாரிட்டி பண்ணிக்கிறேன் பார்வதி. சரிடா. நான் எப்பயோ சொல்லிட்டேன்ல, திருப்பி ஏன்டா இழுக்குற? இல்ல, இல்ல. எனக்கு அப்படி தோணுச்சு. உன்கிட்ட எப்படி பேசுறது? உன்கிட்ட எப்படி பழகுறது? உன்னை எப்படி தொடுறது? அடுத்தடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பிள்ளை பெத்துக்கணும். ஸோ அப்பலாம் நான் தொடம்போது வந்து நீ பேட் டச்சுன்ட்டேனா? அப்படின்ற மாரி என்னென்னமோ வளர்றான். பார்வதியும் வந்து இவ்வளவு பொறுமை தேவையில்ல. இவ்வளவு பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவ்வளோ பொறுமையா இருக்கு அந்த பொண்ணு. அப்படியே நின்னு, "என்னடா? நான் சொல்றேன்டா. புரிஞ்சுக்கோடா. இவன் ஒரே மாரி, நான் பேட் டச் பண்ணியிருக்கேனா? நான் பேட் டச் பண்ணலன்னு சொல்லு. எனக்கு வெளிய தான் இருக்கு. நான் கிளம்பிர்றேன்டா. டேய் என்ன விட்டுருடா. நான் கிளம்பி போறேன்டா. என்ன விட்டு நான் போயிட்டே இருக்கேன். உனக்கு ஓட் அஃபெக்ட் ஆகாது. நீ கேம் ப்ளே பண்ணு. நீ டைட்டில் வின் பண்ணு. எனக்கு கவலையே இல்ல. நான் போயிட்டே இருக்கேன். என்ன விட்டுரு." அந்த பொண்ணு அழுவுது. இந்த பரதேசி என்ன திருப்பி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு, ஆ அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் நம்ம வந்து எதாவது பண்ணிக்கலாம். நீ அத பத்திலாம் ஒரி பண்ணிக்காத. அப்படின்னு எதுவும் சொல்லாம, சரி, சரி, சரி. அதெல்லாம் முக்கியமே இல்ல. பார்வதி எங்கேட்டு கேட்டாலும் அவனுக்கு கவலை இல்ல. அவன் அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் பண்ணாம இருக்கணும். அவன் அவனோட பேர் வந்து காப்பாத்திக்கணும். அவனுடைய பேரை வந்து தக்க வச்சுக்கணும். அப்படிங்கிறது அவனுடைய பாயிண்ட். ஏதோ பட்டாசு போடுறானுங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி டப டப டபன்னு இருக்கு. ஸோ அதான் மன்னிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது சொல்கிறான். பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது, "டேய் அப்படி இல்லடா. அது பழசுடா. இப்போ உன் மேல எனக்கு ஃபீலிங் இருக்குடா. புரிஞ்சுக்கோடா" அப்படின்ட்டு. அப்ப சொன்னது எனக்கு இப்ப கேட்குறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. அப்ப சொன்னது. டேய் யார்றா அவன்? மூதேவி. ச்சை! அவனுக்கு தான் கூறு இல்லன்னா, இவளுக்கு கூறு இல்ல. அவ்வளோ வார்த்தையில போய் கஷ்டப்படுத்துறான் பார்வதிய. இன்னமும் உட்காந்து பேபி, பேபின்னு இருக்கா. அவங்க அம்மா தொடப்பக்கட்டைய வச்சு இவள 4 சாத்து சாத்துனா தான் உருப்படுவான். அதுவரைக்கும் உருப்பட மாட்டான். மூஞ்சி மொகரையும் பாரு, மூஞ்சி மொகரையும். ஆ எவ்வளோ சொல்றது? ஆ கேவலமா இருக்கு. நிஜமா சொல்றேன். கேவலமா இருக்கு. இந்த மாரிலாம் இருந்து, இவங்க இப்படி பண்ணி, இவங்க கேம் ஆடி, கிழிச்சுன்னா, ஆ சொல்லுங்கங்க. இப்போ நாமினேஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ரமோ வந்து வந்துருச்சு. ஸோ யார் யார் அப்படிங்கிறப்ப டைட்டாலாம் போடல. கொஞ்சம் வெயிட்டா தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்வதி இந்த வாரம் வெளிய போவதுக்கு கண்டிப்பா காரணம் வந்து இருக்காது. தூக்க முடியாது. சரியா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓகே. பிக் பாஸ் வழக்கம் போல 2 பேர் நாமினேட் பண்ணணும்னு சொல்றாரு. காரணத்தோட சொல்லணும். நாமினேட் பண்ணணும். நம்ம சுபிக்ஷா வந்து சபரி. ஸோ சபரி உள்ள வந்துட்டான். ஓகேவா? 1. கனி சரியா? 2. சாண்ட்ரா 3. ரொம்ப க்ளோஸ்டா எமோஷனலா இருக்காங்க சாண்ட்ரா, அரோரா. கேம்ல நான் முன்னேறி போகணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம முன்னேறி போகாம எல்லாரும் நம்ம கீழே இழுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறான். யாரு? நம்ம விக்ரம். ஓகே. நம்ம சுபிக்ஷா போட்டாங்க. ஓகே. 3வது வந்து சுபிக்ஷா. இன்னும் 2, 3, 4வது சுபிக்ஷா. கனி வந்து பார்வதி. அவனுக்கு வேற அறிவு இல்லை. ஓகேவா? பார்வதி போட்டா. அடுத்து வந்து விக்ரம். யாரு? திவ்யா வந்து விக்ரம். யாரு? இருங்க வர. யார்? வினோத் திவ்யா. அப்ப திவ்யாவும் இருக்கா. விக்ரம், திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம்.
பார்வதி விக்கல் விக்ரம் எமோஷனல் நம்ம என்ன இதில் ஹண்ட் ஆகிறோமோ அதை ஃபன்னாக கொண்டு வந்துட்டு ஒரு கேம் ஆடுறான் முடிஞ்சு. ஸோ இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அமித் கிடையாது, கமருதீன் இல்லை, ஆறாரம் தப்பிச்சிட்டா போல. ஸோ சுபிக்ஷா, சபரி, கனி, சாண்ட்ரா, பார்வதி, திவ்யா, விக்ரம், வினோத்தும் இல்லை. அப்போது 2 3 4 5 6 பேர், 7 பேர். நல்ல வேலை 5 இல்லை, 7 பேர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா?